திண்டுக்கல் மாவட்டம் அஞ்சக்குழிப்பட்டியில் உள்ள புதிய சுங்கச்சாவடியை ஆய்வு செய்ய வந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணைய அதிகாரிகளை அதிமுக மற்றும் பாஜகவினர் முற்றுகையிட்டனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிமாறன். மணிமாறன், வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். திண்டுக்கல்லில் இருந்து நத்தம் செல்லும் சாலையில் அஞ்சுகுழிப்பட்டி பிரிவு அருகே தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 270 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழிச்சாலை அமைக்காமல் சாலை விரிவாக்க பணி மட்டுமே நடைபெற்று சாலைகளில் ஆங்காங்கே பழுது ஏற்பட்டு இன்னும் முழுமையடையாத நிலையில் சுங்கச்சாவடியில் கம்ப்யூட்டர், ஸ்கேனர் மற்றும் தடுப்புகள் அமைக்கப்பட்டதால் சுங்கச்சாவடி திறக்கப்படுவதாக தகவல் பரவியது. இதையடுத்து இன்று தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் சார்பில் அதிகாரிகள் ஆய்வு செய்ய வந்தனர். அப்போது அதிமுக மற்றும் பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் அதிகாரிகளை முற்றுகையிட்டு சாலை பணிகள் இன்னும் முறையாக அமைக்கப்படாததால் சுங்கச்சாவடியை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். தற்போது சுங்கச்சாவடியில் அடைக்கப்பட்டுள்ள 4 வழிகளில் உள்ள தடுப்புகள் மற்றும் பேரிகார்டுகளை அகற்றி பொது போக்குவரத்திற்கு உடனடியாக திறந்துவிட வேண்டும் என அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சுங்கச்சாவடி பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர். முற்றுகையில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி பொதுமக்களிடம் இந்த பாதையை தற்போது திறந்து விடுவதாக உத்தரவாதத்தை அடுத்து தற்போது இந்த முற்றுகை போராட்டம் கைவிடப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி மணிமாறன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.